விருந்தினரை உபசரிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? முகமலர விருந்தோம்பல் செய்வதன் நுணுக்கத்தை சொல்கிறார் வள்ளுவர். தொடர்வோம். அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். முகமலர்ந்து விருந்தினரை வரவேற்பன் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினருக்கு முதலில் உணவிட்டு எஞ்சியதை உண்டு வாழ்பவன் நிலத்தில் விதையே விதைக்காமல் கூட விளைச்சல் பெருகும். சிறுவிருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வந்த விருந்தினரை உபசரித்து அனுப்பிவிட்டு அடுத்த விருந்தினருக்காக காத்திருப்பவன் தேவர்களுக்கே நல்ல விருந்தினன் ஆவான். இணைத்துணை என்பதென்று இல்லை விருந்தின் துணை வேள்வி பயன். விருந்தோம்பல் எனும் வேள்வியின் பயன் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. அது நாம் உபசரிக்கும் விருந்தினரின் தகுதியை பொறுத்தது. பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தடைப்படாதார். விருந்தோம்பல் செய்யாதவர்கள் பின்னாளில் செல்வம் அழியும் போது ஐயோ சேர்த்த பொருளை பாதுகாக்கவில்லையே, யாருக்கும் உதவில்லையே என வருந்துவார்கள். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவார் கண் உண்டு. செல்வம் இருந்தும் விருந்தினரை பேணாதது வறுமை விடக் கொடி அறியாமை. மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. அனிச்சமலர் மோந்து பார்த்தாலே வாடிவிடும். ஆனால் ஒரு விருந்தினரின் மனம் நாம் முகம் மாறி கவனித்தாலே வாடிவிடும். பொருளை கொடுப்பதை விட இன்முகத்தோடு இன்சொல் கூறுவதே விருந்தோம்பலின் உயிர் நாடி. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும்